நிருபத்தில் நம்மளை குறித்து என்னது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் ஆவியின் பிள்ளைகளுடைய தன்மை. ஹல்லேலூயா. நீங்க நிருபத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னாக்கி அதுதான் நம்ம. நீங்க அந்த என்னெல்லாம் சொல்லப்படுதோ அது நீங்க அந்த எண்ணத்துக்குள்ள உங்களை கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு சொல்ற, எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார், எவர்களை பரிசுத்தமாக்கினாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்க ஆவியில இருக்கிறீங்க, இந்த வார்த்தை என்னது சொல்லி இருக்கோ அதுதான் நீங்களா இருக்கீங்க. இதுதான் ஆவியின் தன்மைக்குள்ள காரியம். இப்ப இதை நீங்க இப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு, என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு, என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு, என் பாத்திரம் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது, இதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஆவியின் தன்மை உங்களுக்குள்